ஹோம் சீசன் வித் லவ் அபிராமி இன்னைக்கு காலையில் ஒரு ஷாக்கிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யூடியூப்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும் vlog சேனல் நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்ப போன வருஷம் ஜனவரி 24 உங்களோட ஹஸ்பண்ட் குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லங்ல ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிவியர் ஆகி உயிர் போயிருக்கு. ஸ்டார்டிங்கில் பிரச்சனை வரப்போ சும்மா வாந்தி தான், வேற எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வாயிலிருந்து வயிற்றுல வரைக்கும் புண்ணு வந்திருக்கு. ஸோ இது வந்து அல்சர்ன்னு நினச்சி சில ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போகிறப்போ ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரால் ஸ்டெப்ஸ் எதுவுமே ஏற முடியல. ஏறினா அப்படியே மூச்சு வாங்கிடுது. ஸோ ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஹார்ட் டாக்டர் பார்க்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டாக்டர் வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு, ஹார்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் லங் டாக்டரை பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லங் டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க 2 லங்ஸுமே செயலிழந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ கடந்த ஒரு வருஷமா இவரோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் காண்டி தான் இருந்திருக்காரு. அண்ட் இதுக்காண்டி க்ரௌட் ஃபண்டிங்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பல கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் லங் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எல்லாமே கரெக்டாக அமையணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அமையாதப்ப தான் பார்த்தீங்கன்னா இப்போ உயிர் போயிருக்கு. இந்த நியூஸை இன்னைக்கு காலையில் தான் அவங்களோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 நாள் முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க, லாஸ்ட் 2 நாள் எனக்கு வீடியோ போகிறதுக்கே டைம் இல்லை, எனக்கும் ஃபீவர் வந்துருச்சு. அவரோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவர் இன்னும் அதே கண்டிஷனில் தான் இருக்காரு. ஸோ ப்ரேயர்ஸ் மட்டும் தான் ஏதாவது ஒரு மிரக்கல் கொண்டு வரும். ஸோ அவருக்காண்டி ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் 5 நாள் கழிச்சு இன்னைக்கு காலையில் போட்ட போஸ்ட்டில் இதுதான் கடைசி குட் பாயாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட ஹார்ட் சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு. எப்படி நீங்க எங்களுக்கு இவ்வளோ பெரிய வழியை தரலாம்? எங்களை விட்டு நீங்க சீக்கிரமாவே போயிட்டீங்க. உங்களோட சிரிப்பு சத்தம் இன்னும் எங்களோட காதல கேட்டது தான் இருக்கு. இந்த உண்மையை எங்களால நம்பவே முடியல. பட் இருந்தாலும் எங்களோட இதயத்துல நீங்க எப்பவுமே உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து போட்ட போஸ்ட்ல என்னை நீங்க வாழ்நாள் ஃபுல்லாமே அழுக வச்சுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமே ஃபேன்ஸ்ல அப்புறமே சமசாக்காகி வருத்தத்துல இருக்காங்க. ஸோ அவ்வளோ செலவு பண்ணியும் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப்ல எதுவுமே நிரந்தரம் இல்லை, எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்ட்டு.